ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ராம்கி. கோயில் நுழைவாயிலில் சிவபெருமான், பார்வதி, விநாயகர், முருகர், வள்ளி தேவி ஆணையோடு இருக்கிற மாதிரி சுதை சிற்பங்கள் பார்க்கலாங்க. காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் என்ற ஊரில் உள்ள ஸ்ரீ சோழேஸ்வரர் திருக்கோயில் என்றும் அஷ்டலிங்க பைரவ ஸ்தலம் என்றும் இத்திருத்தலம் அழைக்கப்படுகிறது. அஷ்ட பைரவர்களும் இக்கோயிலில் உள்ள மூலவரை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டருங்க. ரயில் நிலையத்திலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண 4 பாடல் பெற்ற ஸ்தலங்களும் 3 திவ்ய தேச கோயிலும் இந்த கோயிலும் எல்லாம் பக்கத்தில் தாங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. இந்த திருக்கோயில் பாடல் பெற்ற வரிசையில் இடம் பெறவில்லை என்றாலும் சுமார் ஒரு 1200 வருடம் பழமையான கோயிலுங்க. கோயிலோட மூலவர் சோழீஸ்வரர் நமக்கு லிங்க வடிவில் காட்சி தராருங்க. இந்த கோயிலில் உள்ள அஷ்ட பைரவர்களும் லிங்க வடிவில் தாங்க நம்மளுக்கு காட்சி தராங்க. கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு பகவான், பிரம்மா மற்றும் துர்கை நமக்கு காட்சி தராங்க. சம்மார பைரவர் நாயை வாகனமாக கொண்டும், அசிரங்க பைரவர் அன்னமை வாகனமாக கொண்டும், சண்ட பைரவர் மயிலை வாகனமாக கொண்டும், ரூரு பைரவர் காளையை வாகனமாக கொண்டும், குரோத பைரவர் கழுகை வாகனமாக கொண்டும், உன்மத்த பைரவர் குதிரையை வாகனமாக கொண்டும், கபால பைரவர் யானையை வாகனமாக கொண்டும், பீஷ்ண பைரவர் சிங்கத்தை வாகனமாக கொண்டும் சுதை சிற்பங்கள் ஒரு சன்னதிக்கு மேலேயும் நீங்கள் பார்க்கலாங்க. கோவிலை சுற்றி வலம் வரும்போது சப்த கன்னிகளுக்கு தனி சன்னதி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சிவாலயங்கள் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கோயிலையும் அம்மனுக்கு தனி சன்னதி கிடையாதுங்க. காஞ்சி காமாட்சி அம்மன் தான் இந்த கோயிலுக்கும் அம்மன். பிரகாரத்தை சுற்றி நீங்கள் வலம் வரும்போது விநாயகர், வள்ளி தேவி யானையுடன் முருகர், சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள் மற்றும் சூரிய பகவான் சன்னதி நீங்கள் பார்க்கலாங்க. மூலக்கோயில் 7ஆம் அல்லது 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டதுங்க. பின்னர் ஆண்ட சோழர்களும் விஜயநகர பேரரசர்களும் இக்கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காஞ்சி புராணத்தில் இந்த கோயிலை வைரவேசம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. 8 திசைகளிலும் உள்ள 8 பைரவர் சன்னதிகள் கொண்ட இந்த கோயிலை தேய்பிறை அஷ்டமி நாட்களில் நடைபெறும் பைரவ வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது. தேய்பிறை அஷ்டமி நாள் அன்னைக்கு இந்த கோயிலுக்கு இங்கே உள்ள அஷ்ட பைரவர்களையும் நீங்கள் வழிபட்டால் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் என்பது இங்கு உள்ள நம்பிக்கை. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள், அதாவது ராகுகால நேரத்தில் கால பைரவரை வழிபடுவது மிகவும் விசேஷமானதுங்க. நல்லெண்ணெய் அல்லது நெய் கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும். ஒரு சிறிய துணியில் மிளகை முடிச்சாக கட்டி அதை எண்ணெயில் நனைத்து தீபம் ஏற்றுவது பக்தர்களுடைய வழக்கமாக நடைபெறுகிறது. வேப்ப மரத்துக்கு கீழே 2 நாகர்கள் சன்னதி இங்கே பார்க்கலாங்க. கரிகால சோழன் காலத்தில் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டு வழிபட்டதாக நம்பப்படுகிறது. வடக்கு பார்த்தவாறு அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலோட மதில் சுவர் சேதமடைஞ்சதுனால 4 துணை கட்டமைப்பு கொடுத்து அந்த சுவரை காப்பாற்றிருக்காங்க. இந்த கோயில் இன்னும் பெயிண்ட் அடிக்காமல் வச்சுருக்காங்க. அதனால் பாசி பிடிச்சி கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. கூடிய விரைவில் இந்த கோயிலோட புதுப்பிக்கும் பணிகள்லாம் நடைபெறும். நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே இந்த கோயில் புது பொலிவுடன் காணப்படும்னு நம்புகிறேன். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலிருந்து இந்த கோயில் பக்கத்தில் தாங்க. அடுத்து நீங்கள் காஞ்சிபுரம் விசிட் பண்ணும்போது இந்த கோயிலை உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுங்க. இந்த கோயிலை பார்க்க மறந்துடாதீங்க. இந்த கோயிலோட காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம அடுத்து வேறு ஊரில் சந்திப்போம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய கோயில்களில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண காஞ்சிபுரத்தில் இருக்கிற 7 கோயில்களுமே மிகவும் பழமையான பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மற்றும் திவ்ய தேச கோயில்கள் தாங்க. அந்த வீடியோலாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த கோயிலும் இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.